ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. குக்கும்பர் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. குக்கும்பர் சாலட் செய்ய போகிறோங்க. அதுக்கு குக்கும்பரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போட்டால் நல்லது. அதோடையே சாப்பிட்டா அதாவது ரொம்ப தண்ணி விடும், அதுக்காக வேணாங்கிறோம். மற்றபடி மருத்துவ குணம் லெவலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சதையோடு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. சாலட் தண்ணியாக போகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே இருக்கிற சதை பகுதி எடுக்க சொல்கிறாங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வேறு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. தயிர் எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா புளிக்காத தயிராக பார்த்து எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு தேவைங்க. அந்த தாளிப்புக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சிகப்பு மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாம் இதில் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த சாலடுக்கு தகுந்த நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சாலடுக்கு தயிருக்கு எல்லாம் சேர்த்து போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓவராக உப்பாக போயிட போதுங்க. அப்புறம் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் நல்லா சில்லுன்னு புளிக்காமல் இருக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்மளோட குக்கும்பர் சாலட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற குக்கும்பரையும் சேர்த்திக்கலாங்க. குக்கும்பரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், செமையாக சூப்பராக நம்மளோட குக்கும்பர் சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பில் வைக்க வேண்டியது எதுவுமே இல்லைங்க. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அடுப்பு யூஸ் பண்ணுவோம். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லை ஒயிட் ரைஸுக்கு நம்ம இந்த ரைத்தாவை பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. வெள்ளரிக்காய் வெறுமனே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போனஸாக நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான், எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். குக்கும்பர் உடம்புக்கு நல்லது. அது கூட தயிர்னு சேரும்போது நம்ம ரெசிபி கூடயும் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கும் சேர்த்த மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.